right? So I'll give you an example because நீங்கெல்லாம் தயங்குறதுக்கு முன்னாடி I'll tell you what I do for with ChatGPT. One of the things I do with ChatGPT is give me what to eat. என்ன சாப்பிடலாம், பட் என்ன சாப்பிடலான்றது சும்மா என்ன சாப்பிடலான்னு கேட்காம I ask about my health. I tell ChatGPT எனக்கு இத்தனை வயசாகுது, this is my body, whatever. அதெல்லாம் சொல்லிட்டு then I ask for what எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாது. And one of the things I learned என்ன ChatGPT கிட்ட பேசினதுல what I learned is நான் வந்து I shouldn't eat anything cold. ஃப்ரிட்ஜ்ல இருந்து டைரக்டா எடுத்து நான் சாப்பிடக்கூடாது. that is not good for எனக்கு for my body constitution. நான் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து டைரக்டா எடுத்து சாப்பிடக்கூடாது. என்ன ஈவன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து கேர்டு எடுத்தா கூட அதை வெளியில கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் தான் நான் சாப்பிடணும். இந்த ரூம் டெம்பரேச்சருக்கு மானப்ப அப்புறம் தான் சாப்பிடணும். ஸோ தட் இஸ் ஒன் திங் ஐ டிட் வித் ChatGPT. ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கேன் நான், இல்லையா? ஆல்ரைட். அது மாதிரி I would like each one of you to give me 2 examples. One related to your studies, இன்னொன்னு related to something other than studies. Okay? Again, only if you're comfortable. Okay, yes, Divina. நான் லேட்டஸ்டா இப்போ ஸ்டடீஸ் ரிலேட்டடா ChatGPTல சர்ச் பண்ணதுன்னா இன்னைக்கு டேட்டாபேஸ் டேபிள் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி சர்ச் பண்ணேன். அது மெயினா இந்த மாதிரி பர்பஸ்க்கு தான் நான் ChatGPT எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவேன். அது அல்லாம யூஸ் பண்ணதுன்னா எனக்கு லேப்டாப்க்கு வெப் கேமரா வாங்கியிருந்தேன். அது செட்டப் பண்றதுக்கு தெரியாம இருந்துச்சு. அது எப்படி செட்டப் பண்றது அப்படின்னு சர்ச் பண்ணி செட்டப் பண்ணேன். Okay, search பண்ணி were you able to set up? Yes. Okay, sounds good. Very good. வேற? Yeah, Jenny. Yes, Kaushika. ஃபயர்லெஸ் குக்கிங் காம்படிஷன் நடந்துச்சு மேம் எங்க காலேஜ்ல. என்ன காம்படிஷன் சர்ச் பண்ணேன் மேம். என்ன டிஷ்? ஃபயர்லெஸ் குக்கிங். Oh, fireless cooking. முந்திய யாரோ சொன்னீங்களே, ஓபலட்சுமி or somebody mentioned fireless cooking. Oh, okay. இது உங்களுக்கு ஓபலட்சுமி சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு வந்து உங்க காலேஜ்லயே வந்துச்சா? எங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு 2 டைம்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ அந்த டைம் வச்சாங்க. So who organizes it? இந்த ஃபயர்லெஸ் குக்கிங் யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க? காலேஜ்லயே பண்ணுவாங்களா இல்ல வெளியில இருந்து வேற யாரனா வந்து பண்ணுவாங்க? கவர்மெண்ட்ல இருந்து 2 lakh வந்து ஃபண்ட் ஒதுக்கி இருந்தாங்க காலேஜ்க்கு காம்படிஷன் வைக்க சொல்லி. 30 காம்படிஷன் வைக்கணும்னு. அதுல வந்து காலேஜ்ல இருந்து வச்சாங்க மேம். சோ காலேஜே தான் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஓகே. So what is this competition about? Explain me about the competition. No oil, no boil அந்த இதெல்லாம் பண்ணோம் மேம். Okay, so okay, give me ஒரு நிமிஷம் கௌஷிகா. So நான் என்ன கேக்குறேன், so it's a competition சொல்லிருக்கீங்க, fireless cooking competition. So I want you to take a minute or two and explain me all the details about that particular competition. Yeah, clearer with the details. Okay. Explain to me people. Go ahead. மேம் இந்த காம்படிஷன் வந்து காலேஜ்ல இருந்து மேம் ஆர்கனைஸ் பண்ணாங்க. ஆர்கனைஸ் பண்ணிட்டு எங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் நாங்க போகல ஸ்டாஃப் தான் ஸ்டார்ட் பண்ண சொல்றது. அவங்க ஸ்டாஃப் அதுக்குன்னு வந்து வந்திருந்தாங்க மேம். யாரெல்லாம் செக் பண்றதுக்காக 4 ஸ்டாஃப் இருப்பாங்க மேம். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் காம்படிஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க மேம். அப்புறம் நான் 10 டீம்ஸ்க்கு மேல இருக்கோம் மேம். 2 சேர்ந்து ஒரு டீம். 10 டீம்ஸ்க்கு மேல இருந்தோம் மேம். எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணி 1.5 hour நடந்துச்சு. ஜட்ஜ் பண்றதுக்காக 4 பேர் இருந்தாங்க. அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. அந்த 1.5 hour முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டாங்க. வந்து எல்லாத்தையும் வெளியில போக சொல்லிட்டாங்க. அந்த ஹால்ல இருந்து எல்லாரும் வெளியில போயிடுங்க அப்படின்ட்டு அவங்க 4 பேர் மட்டும் ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரை
அந்த ம். ரோல போய் ம். அதுல வந்து யார் அதிகமான கவுண்ட்ல பண்ணிருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தாங்க மேம். ம். அந்த கவுண்ட் எத்தனை டிஷ்ஷஸ்ன்னு அந்த கவுண்ட் பார்த்தாங்க. ம். அப்புறம் டேஸ்ட் பார்த்தாங்க. ம். அப்புறம் இன்னும் சம்திங் மிச்சம் 2 பேர் என்ன பார்த்தாங்கன்னு சொல்லலாம் மேம். ஃபர்ஸ்ட் 2 ம். பேர் கவனிச்சோம், அது பார்த்தாங்க. அப்புறம் மத்த ம். எல்லா ஸ்டாஃபும் பார்த்துட்டு மத்த எல்லா ஸ்டாஃபும் உள்ள வந்துட்டாங்க. காலேஜ்ல எல்லா ஸ்டாஃபும் வந்து டேஸ்ட் பண்ணாங்க. ம். அவங்க ம். மார்க் போட போட அடுத்த பின்னாடி மத்த ஸ்டாஃப் எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. ம். அப்படி முடிச்சுட்டாங்க. முடிச்சுட்டு அப்புறமா உள்ள வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிருங்க அப்படின்னு. நாங்க சமைச்சு முடிச்சதுமே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுங்க, அதுக்கு தனி மார்க் இருக்குன்னு சொன்னாங்க மேம். ம். நீங்க உங்களோட டேபிளை எப்படி வச்சிருக்கீங்க, க்ளீனா வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு தனி மார்க், உங்க டேஸ்ட்டுக்கு தனி ஓகே. மார்க், எத்தனை நிமிஷம் தனி மார்க், அது மாதிரி சொன்னாங்க. அந்த ஓகே. 1.5 ஹவர்ல எல்லாம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே. ஓகே. வெரி குட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் யார் கொடுத்தது? நீங்க வீட்ல இருந்து எடுத்துட்டு வரணுமா? அவங்க கொடுத்தாங்களா? வீட்ல இருந்தா மேம் எடுத்துட்டு வரணும். நம்ம தான் எடுத்துட்டு போகணுமா என்னென்ன தேவையோ சாமான்லாம்? அது மிக்சியில கிரைண்ட் பண்றது எல்லாம் இங்கேயே பண்ணிடணும் மேம். அங்கே அது இல்லை. கிரைண்ட் பண்றதுலாம் எங்க பண்ணணும்? வீட்லயே போயிட்டு எடுத்துட்டு போயிடணும் மேம். இதெல்லாம் வீட்லயே ஜூஸ் பண்ணி வந்து நம்ம கொடுத்துருவாங்க. கிரைண்ட் பண்ணி. ஓ, அப்ப வீட்ல இருந்தா யாருனாலும் பண்ணி கொடுக்கலாம். அம்மா கூட பண்ணி கொடுத்துருக்கலாம். ஓகே. ஆல்ரைட். அம்மா இன்ட்ரெஸ்டிங். நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க வந்து What did you கேக் cook? பண்ணோம் மேம். Cake. Wow. Okay. Alright. Now back to my அது ChatGPT question. இதுல ChatGPT எப்படி யூஸ் பண்ணீங்க? Sorry. Yeah. இதுல ChatGPT எப்படி யூஸ் பண்ணீங்க? One more time. பிரெட்ல கேக் பண்ணோம் மேம். அது வந்து சரி. கேட்ட ChatGPTல தான் மேம் கேட்டது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. பிரெட் வச்சு ஓட் பிஸ்கட் இருக்கலாம் மேம். அதை வந்து நல்லா பவுடர் ஆக்கிட்டு, பிஸ்கட்டை தனியா பவுடர் ஆக்கிட்டு. But bread is a cooked food. மேம் அது வந்து நம்ம ஃபயர் யூஸ் பண்ணி அடுத்து பண்ணல மேம். நம்ம சமைக்கல, அது வந்து ரா ஃபுட் மாதிரி இருக்கு பிரெட். சரி. ஓகே. ஃபைன். அது ஓகே. எல்லாருமே மேக்ஸிமம் பிரெட் வச்சு தான் மேம் பண்ணியிருந்தாங்க. சாண்ட்விச் பண்ணியிருந்தாங்க. ஓகே. ஓகே. ஃபைன். தட்ஸ் ஃபைன். ஓகே. ஆல்ரைட். ChatGPT கிட்ட கேட்ட கேள்வி வந்து பிரெட்டை வச்சு எப்படி ஃபயர்லெஸ் குக்கிங் பண்ணலாம்னு கேட்டீங்களா? ஃபயர்லெஸ் குக்கிங்க்கு என்னென்ன பண்ணலாம்னு கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஃபயர்லெஸ் குக்கிங்க்கு என்னென்ன பண்ணலாம்னு கேட்டோம் மேம். இந்த மாதிரி காலேஜ்ல வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் வச்சிருக்காங்க காம்படிஷன். இதுக்கு நாங்க என்னென்ன டிஷ்ஷஸ் செய்யலாம் அப்படின்ட்டு கேட்டோம் மேம். சரி. நெக்ஸ்ட் அதுல இருந்து கொடுத்துச்சு மேம், நிறைய கொடுத்துச்சு டிஷ்ஷஸ்லாம். சாண்ட்விச் அது மாதிரி நிறைய கொடுக்கும். மலாய், ரஸ்மலாய் அதெல்லாம் கொடுத்துச்சு மேம். அதுல எங்களுக்கு பிரெட் வச்சு செய்யறது அது நல்லா இருந்துச்சு. அதுல கேக் நல்லா அந்த கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சு. அதனால அந்த கண்டென்ட் மட்டும் எடுத்து திருப்பி அதுக்கு கேட்டது. ஓகே. So that is one thing. And okay, so அது என்ன, அது காலேஜ் ரிலேட்டடா இல்ல நான் ரிலேட்டடா, எந்த கேட்டகரியில இந்த ஆன்சர் வர போகுது? I asked for two, right? அது வந்து காலேஜ் ரிலேட்டடா. காலேஜ் ரிலேட்டட். ஓகே, got it. இன்னொன்னு அம்மாக்கு क्वेश्चन எடுக்கிறது. எக்ஸாம் வைக்கிறதுக்காக இப்ப குவார்ட்டர்லி எக்ஸாம் அம்மா ஸ்கூல்ல நடக்குது. அதனால அவங்க क्वेश्चन எடுத்து கொடுக்க சொன்னாங்க. பிடிஎஃப் அப்லோட் பண்ணிட்டு அதுல இருந்து அவங்க ஒவ்வொன்னா எடுத்தா டைம் ஆகும்ட்டு டக்குன்னு அந்த இது பண்ணி கொடுத்துட்டேன். அம்மாக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்தீங்க. பிடிஎஃப் டவுன்லோட் அப்லோட் பண்ணி அந்த பிடிஎஃப்ல இருந்து क्वेश्चन கேக்குற மாதிரி. என்ன பேட்டர்ன்ல இருக்கணும்னு சொல்லியாச்சு. இந்த பேட்டர்ன்ல 50 क्वेश्चंस வேணும்னா 1 மார்க் இத்தனை क्वेश्चन, 2 மார்க்ல இத்தனை क्वेश्चन வேணும்ட்டு அந்த நம்பர் கவுண்ட் கொடுத்துட்டேன் மேம். அது வந்து கொடுத்துருச்சு. அதே மாதிரி அதை வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாச்சு. கொடுத்தாச்சு. Okay, sounds good. That's a very good use case. All right, very good. Anybody else? Okay, give me 1 second. Okay, yeah, Bob Lakshmi, give me 1 second, okay? 1 second. Yes, ma'am. Yeah.
Yeah, give me somebody ஒரு நிமிஷம் கொடுங்க. I'll be right back. Okay, go ahead. Tell Lakshmi. Yes, ma'am. Ma'am, I use ChatGPT for making poster, ma'am, by showing the sample for the scavenger hunt, like hunt event, which was going to be held in the college. So I did something different, but similar to that, ma'am. So created a poster. Okay. Yes, ma'am. Sorry. So that is what college related is creating a poster. Okay. But I did little different, altered panna, ma'am. Okay. Okay. So you got the image as an output? Yes, ma'am. Oh, okay. Sorry. You got an image output and the image நீங்க எடிட் பண்ணீங்களா? இந்த மாதிரி தெரியும்னு சொல்லி பார்க்கணும் மேம். பிகாஸ் நான் போஸ்டர் பண்ணதே இல்ல. நான் ஒரு டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்து அவங்க வந்து எடிட்டோரியல் டீம் சேருங்கன்னு சொன்னாங்க. ஃபார் தட் ஃபர்ஸ்ட் வந்து இந்த போஸ்டர் பண்ணி அனுப்பணும்னு சொல்லி so I used this way மேம். ஒரு ஐடியா கிடைக்கும்ல எப்படி தெரியும்னு சொல்லி. So it gave you, இது வந்து it is all using ChatGPT or something else? ChatGPT மேம். ChatGPT. இந்த மாதிரி சாம்பிள். Okay, got it. Okay, so that is one. Okay. Creating a poster image. For during exams ma'am, இப்போ என் டாபிக் ஃபுல் தியரியா இருக்கும். லாஸ்ட் மூமெண்ட்ல படிக்கும் போது ஃபுல்லா படிக்க முடியாது இன் டெப்தா. சோ நான் சப்ஹெட்டிங்ஸ் மட்டும் கேட்பேன். அண்டர்ஸ்டாண்டிங் ChatGPT கூட then I will write by own on my exam day. Oh, okay. அந்த வேல யூஸ் பண்ணுவேன். Oh, okay. Basically reading a book mari. Okay. Yes ma'am. Okay, sounds good. Okay, very good. Good examples. Others. Where are there? Yeah, people, I'm sure you all use ChatGPT. Tamilarsi? Yes, Tamil. Yes, ma'am. நான் ChatGPT வந்து ஃபயர்லெஸ் குக்கிங் தான் மேம் கேட்டிருந்தேன். சரி. ஃபயர்லெஸ் குக்கிங் எப்படி பண்றதுன்னு கேட்டிருந்தேன் மேம். அது வந்து நிறைய செஞ்சு காட்டுச்சு மேம். சென்ட் பண்ணுச்சு மேம். அதை வச்சு எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை சென்ட் பண்ணி எனக்கு இது மாதிரி சொல்லு அப்படின்னு கேட்டிருந்தேன் மேம். எப்படி பண்ணணும்னு சொல்லும்போது லெமன் ரைஸ் இது மாதிரி லெமன் ரைஸ் கேரட் ரைஸ் தான் அவ்வளோ வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு மேம். சரி. அதை வச்சு அங்க பண்ணேன் மேம். சரி. Okay, so that's the same example as her. Okay. வேற வந்து ஷார்ட் ஸ்டோரிக்காக பாத்திருந்தேன் மேம் ChatGPTல. என்னது உயர்வுக்கு படி டைட்டில் கொடுத்திருந்தாங்க மேம். என்னது? உயர்வுக்கு படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டிலும் விடுதலைன்னு இன்னொரு டைட்டில் 2 டைட்டில் கொடுத்திருந்தாங்க மேம். சரி. அந்த டைட்டில வந்து அப்படியே அவங்க கொடுத்த மாதிரி சென்ட் பண்ணி எனக்கு இது வந்து கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தேன் மேம் ஷார்ட் ஸ்டோரியில. அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு மேம். நிறைய ஷார்ட் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுச்சு மேம். அதுல வந்து எல்லா ஷார்ட் ஸ்டோரியும் ஃபர்ஸ்ட் வாசித்து பார்த்துட்டு எப்படி எழுதணும்னு பார்த்து நான் என்னோட லைஃப் வச்சு நான் ஷார்ட் ஸ்டோரி எழுதினேன் மேம். ஓகே. ஸோ அந்த ஷார்ட் ஸ்டோரி இது மட்டும் எனக்கு இன்னொரு சொல்லுங்க. ஷார்ட் ஸ்டோரி என்ன படிக்கணும்னு சொல்லிட்டு காலேஜில் ஆல்ரெடி கொடுத்துட்டாங்களா? ஆமாங்க, 2 டைட்டில் கொடுத்துருந்தாங்க மேம். விடுதலையை பத்தி ஒன்னும் உயர்வுக்கு படின்னு 2 டைட்டில் கொடுத்துருந்தாங்க மேம். சரி. இந்த 2 டைட்டிலுமே நான் சென்ட் பண்ணி எனக்கு வந்து ஷார்ட் ஸ்டோரிக்கு கொடுன்னு சொல்லி கேட்டிருந்தேன் மேம். இந்த டைட்டில நம்ம தான் கதை ஷார்ட் ஸ்டோரி எழுதணுமா? ஆமா மேம், நம்ம தான் மேம் எழுதணும். ஓகே. எப்படி எழுதணும்னு கேட்டிருந்தேன் மேம். அப்போ வந்து அது கொடுத்துருந்துச்சு மேம். அதை வச்சு நான் ஒரு 2 நிமிஷம் வாசித்து பார்த்தேன். எல்லா வரிசை எல்லாத்தையும் பார்த்தேன் மேம். இப்படிதான் எழுதணும்னு புரிஞ்சுக்கிட்டு என்னோட லைஃப் ஸ்டோரியை வந்து அப்படி நான் எழுதினேன் மேம் ஷார்ட் ஸ்டோரியா. சரி, கதை எப்படி எழுதுறதுன்ற அந்த ஓவரால் இது மட்டும் அதுகிட்ட கேட்டு பட் ஆக்சுவல் கான்டென்ட் வந்து நீங்க எழுதுனீங்களா? ஆமாங்க மேம். சரி, ஓகே.
அப்பாவோட பேர் என்கிட்ட யூஸ் பண்ணி அந்த கதையை முடிச்சிட்டேன் மேம். சரி ஸ்டோரி. ஓகே, that's your own story. ஓகே, வேற இருக்கு. இது எதுக்கு எனக்கு ஸ்டோரி எழுதுறது எதுக்கு? காம்படிஷனுக்காக மேம். ஸ்டோரி ரைட்டிங் காம்படிஷனா? எஸ் மேம். ஓகே ஓகே. ஓகே. ஆல்ரைட். தேங்க்யூ மேம். யா, ஆல்ரைட், குட். அடுத்து 12. ராஜி லெஃப்ட் மீனிங். ஓகே, அண்டிச்சி. எஸ் மேம். நீங்க எதுக்கு ChatGPT யூஸ் பண்றீங்க? மேம் ஒரு புக் இருந்துச்சு மேம் எங்க வீட்ல. அதுல ஃபுல்லா இங்கிலீஷா இருந்துச்சு மேம். அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லி கேட்டிருந்தேன் மேம். எனக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துச்சு மேம். ஓகே. அந்த புக் எப்படி இன்புட்டா கொடுத்தீங்க? நான் போட்டோ எடுத்து சென்ட் பண்ணேன் மேம். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இருங்க. அந்த இங்கிலீஷ் புக் புக் பேர் ஞாபகம் இருக்கா? இல்ல மேம், புக் பேர்ல பார்க்கல மேம். எத்தனை பேஜ் இது பண்ணீங்க? ஒரு 2 பேஜ் மேம். ஓ, அவ்வளவுதானா? அவ்வளவுதான் மேம், ரொம்பலாம் பார்க்கல மேம். சரி. நெக்ஸ்ட் மேம் குக்கிங் பத்தி கேட்டிருந்தேன் மேம். நானும் அந்த குக்கிங் காம்படிஷன் சேர்ந்திருந்தேன் மேம். அதனால நானும் காம்படிஷன் தான் எல்லாருமா? ஓகே. சரி, அதான் அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது இல்லாம சரி, பரவாயில்ல. ஓகே. ஸோ இந்த மெயின் திங் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பண்றது, புக்ல இருந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணதுன்னா எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவீங்களா? இஃப் யூ ஒரு புக் எதுனா ஒன்று ரீட் பண்றீங்க, அதுல இங்கிலீஷ்ல இருக்கு, உங்களுக்கு புரியலன்னா அதை ஒரு எதர் ஸ்கிரீன்ஷாட்டோ இல்ல என்ன சொல்றது, இந்த மாதிரி போட்டோ எடுத்தோ அதான் அனுப்புவீங்களா? That's how you do it? எல்லாருமே அப்படித்தான் பண்ணுவீங்களா? எல்லாரும், I'm asking everybody. எதனா ஒண்ணு இங்கிலீஷ்ல இருந்ததுன்னா போட்டோ எடுத்து கொடுத்து தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அப்படித்தான் கேட்பீங்களா, இல்ல வேற எதனா மெத்தட் பண்ணுவீங்களா? மேம் இப்போ வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சுன்னா இங்கிலீஷ்ல ஐ வில் ஆஸ்க் இன் சிம்பிள் வேர்ட்ஸ் வேர் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். So you type the word and say give me the meaning of a word. Yes ma'am. Okay, not the entire page. இப்போ ஃபுல் பேஜ் வேணும்னா அப்ப போட்டோ எடுத்து போடுவேன் மேம். ஃபுல் பேஜ் வேணும்னா போட்டோ எடுத்து போட்டுருவீங்க. இல்லனா or else what I'll do ma'am, கேமரா போட்டோ எடுத்து அந்த இது காப்பி பண்ணி ChatGPT ல பேஸ்ட் பண்ணா அப்படியே வரும்ல, அப்படி கூட பண்ணலாம். Okay. Do you all know there's an app called the Google Translate? அப்படின்றது தெரியுமா? Yes ma'am, தெரியும். Google Translate பண்றதுன்னா you just have to show the phone, அவ்வளவுதான். தானாவே அது போட்டோ எடுத்து எல்லாம் பண்ணி சொல்லிடும். This is what it is ன்னு சொல்லிடும். That's one way to do it. Okay. Okay. All right. Okay, அடுத்து வேற யார் சொன்னது? அண்டிச்சி, கௌஷிகா ஆச்சு. முகமது. மேம் ChatGPT எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? எப்படி யூஸ் பண்ணு? 2 examples of ChatGPT. ஒன்னு பர்சனல் லைஃப், ஒன்னு காலேஜ் லைஃப். மேம் ஒன்று நான் காலேஜ் லைஃப்ல பத்தி சொல்றேன். இப்போ எனக்கு 2 வீக்ஸ் முன்னாடி எனக்கு டெக்னிக்கல் ரவுண்ட் கேம்பஸ் இன்டர்வியூ நடந்துச்சு மேம். சரி. அதுல ஒரு SEB டூல்னு சொல்லி சேஃப்டி எக்ஸாம் ப்ரௌசர் ஏற்ற சொன்னாங்க மேம் அந்த கம்பெனில இருந்து. ஓகே. அந்த டூல் எல்லாருமே காமனா பிடிஎஃப்ல கொடுத்துட்டாங்க. அந்த பிடிஎஃப்ல லிங்க் கொடுத்துட்டாங்க. ஒரு சில பேருக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு, ஒரு சில பேருக்கு டவுன்லோட் ஆகல. வெர்ஷன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருந்துச்சு மேம். அதுல நான் என்னால எரர் மாதிரி பாஸ் ஆச்சு மேம். அதை நான் அப்படியே போட்டோ எடுத்து ChatGPTல கேட்டேன், என்ன ப்ராப்ளம் சொல்லி கேட்டேன். அந்த எரரை போட்டோ எடுத்து போட்டீங்களா? ஆமா மேம், போட்டோ நான் எடுத்து போட்டேன். அதுல போட்டோ எடுத்து போட்டோன்னே நீ பழைய வெர்ஷன்ல இருக்க, நீ புது வெர்ஷன்ல மாத்தணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அதுவாகவே இப்போ நான் கேட்டேன், எப்படி ஹவு டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லுச்சு மேம். அதாவது இந்த ஃபோல்டர்ல ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணு, இந்த வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணு, இந்த வெர்ஷன் அப்படியே நீ என்விரான்மெண்ட்ல போய்
பாத்தை வந்து காப்பி பண்ணு, அப்புறம் வந்து ரீஸ்டார்ட் பண்ணு, உனக்கு வந்து வெர்ஷன் மாறிடும் அப்படின்னு சொல்லிச்சு. Okay, give you the instructions exactly. Okay. 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 One நிமிஷம். So that is your college related. Okay. அடுத்து the personal one. பர்சனலா எனக்கு ஏதாவது டவுட் நான் கேட்பேன் மேம். ஏதாவது எந்த ஏரியால டவுட் வரும்? இது ஸ்டடிங் விஷயத்துல டவுட் தான் கேட்பேன். அப்புறம் பர்சனலா ஜாஸ்தி யாரும் யூஸ் பண்றது இல்ல. ஓகே. லேர்னிங் பர்பஸ்க்கு மீனிங் அதர் தேன் the error இது பண்றதுக்கு தவிர anything something you are learning new, anything about your motorbike, motorcycle? மேம் ஆனா ஒன்னே ஒன்று கேட்டிருக்கேன். என்னன்னா என்னோட பைக்ல வந்து ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு மேம். அந்த பைக்ல வந்து ப்ராப்ளம் வந்து எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்து நான் மெக்கானிக்கல்கிட்ட கேட்காம நான் டேரக்டா சாட்ஜிபிட்டில கேட்டேன் மேம். சரி என்ன ஆன்சர் பண்ண நான் கரெக்டா சொல்லிருச்சு மேம். உனக்கு இந்த ப்ராப்ளம் தான் இருக்கு, நீ இதை வந்து நீ மெக்கானிக்கிட்ட போய் செக் பண்ணு, உனக்கு கரெக்டா நல்லா வந்துடும் பைக் அப்படின்னு சொன்னேன். ஆனா பைக் ப்ராப்ளம் சொல்லிட்டேன், நான் கரெக்டா சொல்லிடுச்சு மேம் பைக்கோட ப்ராப்ளத்தை. சரி, ஃபிக்ஸ் பண்ணது யாரு கடைசில? மேம் ஒர்க் பண்ணது மெக்கானிக்கல், ஐடியா கொடுத்தது சாட்ஜிபிட்டி. சாட்ஜிபிட்டி தான். ஓகே, சவுண்ட்ஸ் குட். ஓகே குட். ஆல்ரைட், அடுத்து வேற பாஸ்கர். பாஸ்கர், ராஜி, இன்னும் நிறைய பேர் இருக்கீங்க. லெட்ஸ் மேக் இட் குயிக். எஸ் மேம். நான் வந்து ஃபர்ஸ்ட் பர்சனலை பத்தி சொல்றேன் மேம். இப்போ வந்து நான் வந்து தெரிஞ்ச வார்த்தைகள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்குவேன் மேம் இங்கிலீஷ்ல. இப்போ புதுசா நம்ம தெரியாத வார்த்தை இருந்தா அதை கொஞ்சம் டிரான்ஸ்லேட் பண்ணி அதை பார்ப்பேன் மேம் சாட்ஜிபிட்டில. அப்புறம் நான் பண்ணதுல படிக்க விஷயத்துல பண்ணதுல ஏதாவது தப்பா இருந்துச்சுன்னா அதை கரெக்டா கொடுன்னு அப்படி சாட்ஜிபிட்டில கேட்பேன் மேம் தமிழ்ல. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க மேம். அதான் மேம் இந்த போன வாரம் சொன்னீங்களா மேம், இந்த மகேஷ்கள் எனக்கு கமெண்ட்ல இல்ல வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எனக்கு கரெக்டா சொல்லி கொடுன்னு சொன்னீங்களா மேம். புரியல, என்னது? அந்த மகேஷ்கள் கமெண்ட் லைன் ஓப்பன் ஆக மாட்டேன்னு சொன்னீங்களா மேம். ஆனா எனக்கு அது தெரியாதனால சாட்ஜிபிட்டில கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் மேம் சாட்ஜிபிட்டி மூலியமா. அப்புறம் காலேஜ் ரிலேட்டடா இப்போ ஒரு போட்டி வைக்கிறாங்க மேம். அந்த போட்டியில வந்து பட்ஜெட் போர்னு ஒரு போட்டி வைக்கிறாங்க மேம். அந்த போட்டியில இருந்து ஒரு காலேஜோ இல்ல ஸ்கூலோ ஒண்ணு சொல்லிடுறாங்க மேம். பட்ஜெட் வந்து அந்த போட்டி நேரத்துல அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்ற பட்ஜெட்குள்ள அவங்க அந்த ஃபீஸ் எல்லாம் அப்படியே வர்ற மாதிரி ஒரு பாக்ஸ்ல வந்து இது டேபிள் மாதிரி கிரியேட் பண்ண சொன்னாங்க மேம். அதுக்கு நான் சாட்ஜிபிட்டில கொஞ்சம் சாம்பிள்ஸ் பார்த்தேன் மேம். எப்படி பட்ஜெட் எழுதுறதுன்னா? ஆமா மேம். ஓகே ஓகே, sounds good. All right. Okay, good. வேற அடுத்து யாரு? ராஜி. கேக்குதாங்க மேம்? இப்ப கேக்குது. காலேஜ் ரிலேட்டட் ரெண்டு பக்கம் சர்ச் பண்ணேன் மேம். காலேஜ்ல என்ன சர்ச் பண்ணீங்க? காலேஜ் ரிலேட்டடா சர்ச் பண்ணேன் மேம். சரி. காலேஜ்ல காம்படிஷன் வைக்கிறாங்க மேம். போஸ்டர் மேக்கிங் சம்பந்தமா பார்த்தேன் மேம். கேக்குதாங்க மேம்? போஸ்டர் மேக்கிங் சம்பந்தமா கேட்டேன் மேம். போஸ்டர் மேக்கிங் கேட்டீங்க. ஓகே. எஸ் மேம். அதுக்கப்புறமா ஷார்ட் ஸ்டோரி பத்தி கேட்டிருந்தேன் மேம். ஷார்ட் ஸ்டோரி வந்து எனக்கு கொடுத்துச்சு மேம். கொடுத்தேன் மேம். என்னோட ரியல் லைஃப் வச்சு சொல்லி சொன்ன சாட்ஜிபிட்டி கிட்ட. அது என்னோட ரியல் லைஃப் வச்சு ஒரு கதை சொல்லுச்சு. ஆதி கஷ்டப்பட்டு வந்தாங்க, பைத்தான் ஜாவா தான் நல்லா படிச்சாங்க, இப்பதான் சாட்ஜிபிட்டி. நான் மைண்ட்ல வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டோரி எழுதுனேன். ரியல் லைஃப் சொன்னது அப்படியே எழுதுனேன் மேம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் சம்பந்தமா வந்து
எஸ் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு மேம். இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் இங்கிலீஷ். பண்றீங்களா? சாட் ஜிபிடி கிட்ட மேம். ப்ராக்டிஸ் பண்றீங்களா? அது ப்ராக்டிஸ் பண்றேன் மேம். எஸ் மேம். ஓகே. எப்படி பண்றீங்க? அது ஒரு சென்டென்ஸ் கொடுக்கும், நான் தமிழ் அது இங்கிலீஷ் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம். ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தா அது சொல்லுங்க மேம். ஓகே, சரி. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே, sounds good. All right, did everybody talk or is there anyone left? Johnny? Yeah. மேம் நான் வந்து காலேஜுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸுக்காக கேட்டிருக்கேன். சில டாபிக் தருவாங்க, அதை கேட்டு இப்படி இத்தனை பேஜ்ல வேணும் அப்படின்னு கேட்டா அத்தனை பேஜுக்கு இதான கண்டென்ட் தரோம். சரி, அப்படி இருக்கேன். அல்லாம வந்து எனக்கு ஓனட் சொந்தமா இது பண்ணதுக்கு நான் வந்து ஒரு போஸ்டரு இல்லைன்னா போஸ்டர்னா அந்த போட்டோஷாப்ல வந்து போஸ்டர்லாம் டிசைன் பண்ணுவாங்கல்ல, அதுல ஏதாவது ஃபேமஸான போஸ்டர் டிசைனுக்கு உள்ள அந்த போஸ்டரா கூகுள் அந்த அப்படியே இது பண்ணிட்டு இதுல போட்டு ஏதாவது ஒரு யூடியூப் வீடியோ எனக்கு இதுக்கு இதை பண்ணி இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடியோ கண்டுபிடிச்சு தானே கேட்பேன். அது எனக்கு கண்டுபிடிச்சு தரேன் மேம். அவ்வளவுதான். சரி, யாராவது இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் இல்ல ரெஸ்யூமே ரைட்டிங், பயோடேட்டா அது எழுதுறதுக்கு அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? எப்படி நான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்றது, எப்படி ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்றது? எஸ் பீனா, ஏதாவது பண்ணிருக்கீங்க? நான் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிருக்கேன். ரெஸ்யூமே ப்ரிப்பரேஷன் அண்ட் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிருக்கேன். யூஸ் பண்ணிருக்கீங்க. anything outside of these two, again learning something new, அதுக்கு Raji gave an example of English learn. Raji, you have something to say? Raji, அது क्वेश्चन கேக்கும், நான் ஆன்சர் பண்ணுவேன் மேம். எதுக்கு? இங்கிலீஷ்க்கா? இன்டர்வியூ மாதிரி क्वेश्चन இன்டர்வியூ ஆன்சர் பண்ணுவேன் மேம். அது வாய்ஸ்ல பண்ணுவீங்களா இல்ல டைப் பண்ணுவீங்களா? டைப் தான் மேம் பண்ணுவேன். எத்தனை பேர் ஆடியோ யூஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க, வாய்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிருக்கீங்க? பண்ணலான்னு தெரியுமா? வாய்ஸ் யூஸ் பண்ணி கூட நமக்கு क्वेश्चन கேட்கலாம் அப்படின்னு தெரியுமா? ஓகே, எஸ். நான் வந்து கோபைலட்ல இந்த மாதிரி கான்வர்சேஷன் இங்கிலீஷ்ல பேசுறது கான்ஃபரன்ஸ் யூஸ் பண்றதுக்காக அந்த மாதிரி பண்ணிருக்கேன். நான் இங்கிலீஷ்ல பேசுவேன், அதுவும் பேசுவேன். என்கிட்ட உள்ள மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ற மாதிரி ப்ரொனன்சியேஷன், கிராமர் மிஸ்டேக்ஸ், அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ற மாதிரி கோபைலட் யூஸ் பண்ணிருக்கேன். வெரி குட். எத்தனை பேருக்கு அப்படி ஒண்ணு பண்ணலான்னு தெரியும்? இல்லன்னா தெரியும் ஆனா நாங்க யூஸ் பண்ணல? எனிபடி? அது அப்படிலாம் பண்ணலான்னு கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி எனிபடி didn't even know such a thing? எனக்கு தெரியாது மேம். அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல. ஓகே, you learned something new today. Very good. So யாருன்னா the other question I had is எல்லாருமே chat gpt free version தான் யூஸ் பண்ணுவீங்களா இல்ல there is a paid version? அது யாருன்னா யூஸ் பண்றீங்களா? இல்ல, most probably not. And most of the time நீங்க கேள்வி கேட்கறதெல்லாம் தமிழ்ல தான் கேட்பீங்க இல்லையா? தமிழ் டைப் பண்ணுவீங்க, தமிழ் இங்கிலீஷ் இங்கிலீஷ் லெட்டர் யூஸ் பண்ணி தமிழ் டைப் பண்ணுவீங்களா? ரைட், எஸ், நோ? நீங்க சொன்ன கேள்வி எஸ், எல்லாம் தமிழ். ஓகே, யாராவது இங்கிலீஷ்ல டைப் பண்ணுவீங்களா? இங்கிலீஷ்லயே கொஸ்டின் கேட்பீங்களா? I ask questions. Sometimes Okay. Sibina asks in English. Raji asks என்ன சொன்னீங்க ராஜி? Sometimes Englishல. But mostly தமிழ்ல தான் கேட்பீங்க எல்லாரும். Okay. All right. I just want to get an idea of எப்படி எல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு. So somebody tell me, ஏன் நீங்க சொன்ன கொஸ்டின்ல இப்ப இது கேட்டீங்க? I'll take the cooking example. Fireless cooking. ChatGPT-ல கேட்கறதுக்கும் கூகுள்ல போய் give me recipes for fireless cooking தமிழ்ல whatever
அதுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஏன் நீங்க வந்து யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். நீங்க தான் அந்த கொஸ்டினுக்கு கேட்டதா இல்லை, யார் வேணாலும் ஆன்சர் பண்ணலாம். ChatGPTல கொஸ்டின் கேட்டதுக்கும் கூகுள் குரோம்ல போய் கொஸ்டின் கேட்கறதுக்கும் ஏன் கேட்கல நீங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? டேட்டா அதிகமா காலி ஆகும் மேம். குரோம்னா ChatGPTனா அவ்வளவு காலி ஆகாது மேம். எப்படி தெரியும் உங்களுக்கு? என்னது எப்படி? அதாவது why do you ஏன் வந்து டேட்டா கல்யாணம் நீங்களா சொல்றீங்களா இல்ல அதானா? That's a good point. தான் மேம். ஆமாங்க மேம். It's a proven இதுவா இல்ல நீங்களா அசியூம் பண்ணிட்டீங்களா ChatGPTனா டேட்டா இது எடுக்கும்னு சொல்லிட்டு? என் போன்ல வந்து ChatGPTக்கு மெசேஜ் கம்மியா தான் இருக்கும். பட் யூடியூப் கூகுள் குரோம்ன்றப்ப நெட் அதிகமா காலி ஆகும் மேம். ஓகே, யா சிபீனா. மேம் இந்த மாதிரி ஏஐ டூல்ஸ்ல சேட் பண்ணும்போது அது வந்து ஒரு கான்வர்சேஷன் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கும். குரோம்ல சர்ச் பண்ணும்போது அந்த ஃபீல் இருக்காது. அது ஏற்கனவே இருக்கக்கூடிய வெப்சைட் லிங்க்ஸ், வீடியோ லிங்க்ஸ் அந்த மாதிரி தான் சஜஷன்ஸ் வரும். இது வந்து ஆக்சுவல் கான்வர்சேஷன் மாதிரி வெப்சைட்ஸ்ல இருந்து டேட்டாவா கலெக்ட் பண்ணி இதுவே ஒரு சம்மரி மாதிரி நமக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கும். கரெக்ட். So easy. Right? Okay. So that's one answer. So ராஜி ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க, சிபீனா ஒரு ஆன்சர் கொடுத்திருக்காங்க. Anybody else? வேற யாராவது? முகமது, நீங்க ஏன் வந்து இந்த மெக்கானிக்கல் ப்ராப்ளத்தை வந்து கூகுள்ல கேட்காம ChatGPT கிட்ட கேட்டீங்க? மேம் ChatGPT வந்து நம்ம தெளிவா கொடுக்கும் மேம். அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கூகுள்னா மல்டிபிள்ஸ் இருக்கும் மேம். ஆனா ChatGPT வந்து நம்ம என்ன கேக்குறோமோ அது கொடுக்கும் மேம். இப்போ குரோம்ல வந்து there is a AI overview ஒன்னு வருது தெரியுமா? ஆமா மேம், ஜெமினி. not Gemini, just குரோம்ல போட்டா, well back endல Gemini, but குரோம் browserக்கு போனீங்கன்னா it shows AI overview சொல்லி காட்டுது. கரெக்ட்டா? எஸ் மேம். ஓகே. அதுக்கும் ChatGPTக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்போ? மேம் அதுல வந்து தமிழ்ல வராது மேம், இதுல தமிழ்ல வரும் மேம். அப்படியா? ஓகே. தமிழ் இஸ் கீ பாயிண்டா? எஸ் மேம், அதுல தமிழ்ல வராது மேம். ஓகே ஓகே. தமிழ். அப்புறமா இவங்க சொன்னது, ராஜி சொன்ன மாதிரி ChatGPTனா டேட்டா லெஸ் ஆகும், குரோம் டேட்டா நிறைய ஆகும் சொல்றாங்க. எனிபடி சப்போர்ட் தட்? அவங்க சொன்னது சரியா? மேம் மேபி இந்த மாதிரி பிடிஎஃப் எல்லாம் டவுன்லோட் பண்ணனும்னா டேட்டா ரொம்ப வேணும். பிடிஎஃப் எதுமே டவுன்லோட் பண்ணலனா ஐ திங்க் both is same மேம். there is no difference. No difference in data வா? ஓகே. நோ ராஜி, நீங்க வந்து யூடியூப் போட்டீங்கன்னா டேட்டா ஜாஸ்தி தான் வரும். பட் சாதாரணமா சர்ச் எல்லாம் பண்ணீங்கன்னா that's not going to take so much data. யூடியூப் ஏன் யூடியூப்ல நிறைய டேட்டா, யூடியூப் போட்டீங்கன்னா நிறைய டேட்டா ஆகுது? ரீல்ஸ் பாப்போம் மேம், then vlogs, reels, vlog, மூவி இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா we need more data. why? எதுக்குன்னு நினைக்கிறீங்க? பேக்ரவுண்ட்ல அதிகமா ரன் ஆகும். பேக்ரவுண்ட்ல என்ன அதிகமா ரன் ஆகும்? கிளாரிட்டியா இருக்கும். இப்ப யூடியூப்ல வந்து வீடியோ ஓடிட்டு இருக்குன்னா அது ஒரு ரன்னிங் ப்ராசஸ் தான் மேம். சரி. அதுல வந்து இப்ப ஒவ்வொரு அட்வான்ஸ் இது இருக்குல்ல, இப்ப நம்ம குவாலிட்டிக்கு ஏத்த மாதிரி டேட்டா போகும். What does it mean? இது computer science students question இது actually. பேக்ரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது பேக்ரவுண்ட்ல குரோம் கூட தான் ரன் பண்ணலாம். பேக்ரவுண்ட் is not necessarily the right answer, but what else? Why do you think videos take long more data and search எல்லாம் பண்ணா not much data? எதுக்காக? anybody? யாரும் ஆன்சர் பண்ணுங்க. It's a computer science question, but anybody can answer.
டேட்டானா என்ன மீனிங்? வாட் இஸ் டேட்டான்றோம். அதுக்கு என்ன மீனிங்? என்ன வாட் இஸ் உங்க போன்ல இவ்வளவுதான் டேட்டா இதுக்கு காலியா போச்சுன்னா அதுக்கெல்லாம் என்ன மீனிங்? தெரிஞ்சதை சொல்லுங்க. ஏன்னா இந்த ஹோல் இந்த கிளாஸோட பர்பஸே டு டாக். மேம் அது வந்து நம்ம ரூபா போட்டு இந்த 1 GB 1.5 GB 2 GBன்னு இது பண்ணி வைக்க டேட்டா மேம். அதை வச்சுதான் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். அது இல்லாட்டி அந்த இத அது நம்மளால நெட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆக்சஸ் பண்ண முடியாது. சோ இந்த 1 GB 2 GB அதுக்கெல்லாம் என்ன மீனிங்? அதுக்கு என்ன மீனிங்? ரைட். சோ டேட்டான்றது எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பிட்ஸ் அண்ட் பைட்ஸ். ஒரு குவான்டிட்டி. டேட்டான்றது 2 GB 3 GBன்றது ஒரு குவான்டிட்டி மாதிரி, ஒரு அளவுக்கு 1 கிலோ 2 கிலோ சொல்றது மாதிரி டேட்டாவுக்கு ஜிபில சொல்றோம், பைட்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஷுட் நோ. ரைட். இப்போ கடையில் போய் அரிசி வாங்குன்னு சொன்னோம்னா அது 1 கிலோன்னா 1 கிலோன்னா 100 ரூபாய், 200 கிலோன்னா 1 கிலோன்னா 100 ரூபாய், 2 கிலோன்னா 200 ரூபாய். ரைட். தட் அந்த அளவுக்கு பொறுத்த மாதிரி. அதே மாதிரி 1 கிலோ ரைஸ் வச்சிருந்தேன்னா நான் 10 பேருக்கு சமையல் செய்யலாம். 2 கிலோ ரைஸ் வச்சிருந்தேன்னா நான் 20 பேருக்கு சமையல் செய்யலாம். ரைட். கரெக்டா? யூ அண்டர்ஸ்டாண்ட்? எப்படி அந்த கிலோன்றது ஒரு குவான்டிட்டி, ஒரு அளவு. அது எப்படி யூஸ் பண்றோன்றது எத்தனை கிலோ வச்சுருக்கிற மாதிரி மாறும், விச் இஸ் பேசிக் திங். பட் அதே 10 பேருக்கு நான் 1 கிலோ வச்சுக்கிட்டு 10 பேருக்கு நான் சமையல் பண்ணலாம். ஆனால் அந்த 10 பேர்ல ஒருத்தங்க கொஞ்சமா சாப்பிடுறாங்க, இன்னொருத்தவங்க நிறைய சாப்பிடுறாங்க. அப்படிங்கும்போது அந்த அந்த 1 கிலோ 10 பேருக்குன்னு சொல்ல முடியாது என்னால. ரைட். பிகாஸ் சாப்பிடுறவங்க கொஞ்சமா சாப்பிடுறாங்களா நிறைய சாப்பிடுறாங்களான்னு எனக்கு தெரியாது. கரெக்டா? யூ ஆல் ஆர் வித் மீ சோ ஃபார்? இந்த 1 கிலோ அரிசி மாதிரி யூ ஹாவ் 1 GB டேட்டா. நீங்க அதை எப்படி உங்க போன்ல எப்படி யூஸ் பண்றீங்க? டெக்ஸ்ட் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணீங்கன்னா, வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் டெக்ஸ்ட் மட்டும் டைப் பண்ணீங்கன்னா, இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் மட்டும் பதமெல்லாம் இல்லாம பண்ணீங்கன்னா கொஞ்சமா சாப்பிட்றதுக்கு மீனிங். ஏன்னா டெக்ஸ்ட் டசன்ட் டேக் மச் ஸ்பேஸ். அதே ஒரு இமேஜோ வீடியோன்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு வீடியோல. ஒரு வீடியோ ஒரு போட்டோன்னு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, போட்டோல நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. என்ன இன்ஃபர்மேஷன்? என்ன கலர்ல இருக்கு, அந்த கலர் எந்த இடத்துல இருக்கு, அந்த கலர்ல மூவ் ஆகுது, நிறைய திங்ஸ். ஸோ இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒரு இமேஜ்னா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், இமேஜோ வீடியோனா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அப்படின்னா என்ன மீனிங்? நிறைய இன்ஃபர்மேஷன்னா நிறைய சாப்பாடு சாப்பிட்றதுக்கு ஈக்குவலண்ட். டெக்ஸ்ட் அப்படின்னா, டெக்ஸ்ட்னா என்னது? ஜஸ்ட் இங்கிலீஷ். ரைட். நோ படம் கிடையாது. I'll show you my I'll show you my ஒரு நிமிஷம். எல்லாரும் ஃபைல் பார்த்திருக்கீங்களா உங்க கம்ப்யூட்டர்ல? ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் பார்த்திருக்கீங்களா? You know what file explorer means? ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் யாருக்கும் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் என்னன்னு தெரியாதா? Anybody else? Anybody else? தெரிஞ்சவங்க தான் கேட்டுக்கிறீங்க. ஃபைல் எக்ஸ்ப்ளோரர்னா என்னது? பாஸ்கர், ஓகே, என்னோட ஸ்கிரீன் தெரியுதா எனக்கும்? Yes, ma'am. You guys see my screen, right? Okay, what is this window called? What is this called? இதுக்கு பேர் என்ன பாஸ்கர்? நான் ஒரு விண்டோ காட்டிட்டு இருக்கேன் இல்லையா, இதுக்கு பேர் என்ன? இந்த ஆப்புக்கு பேர் என்ன? டாக்குமெண்ட்ஸ். என்னது?
ஆமா, அதுக்கு பேர் என்ன? டிஸ்பீஸ்க்குள்ள போய் தானே மேம் டாக்குமெண்ட்ஸ் வரும். என்னது? டிஸ்பீஸுக்கு கொடுக்காம மேம் இது வரும். எனக்கு கேட்கலையே, என்ன வரும்? வெளியில ஒரு ஐகான் இருக்கு மேம், டிஸ்பீஸ். அதை கிளிக் பண்ண அப்படிதானே மேம் வரும். ஓகே, இதுக்கு பேர் என்ன? நான் இந்த ஆப்புக்கு பேர் என்ன? ஆப்புக்கு பேரா மேம்? நான் இந்த ஹோல் இதுக்கு பேர் என்ன? இந்த ஹோல் விண்டோவுக்கு என்ன? வாட் இஸ் தி திங்? முகமது மேம் எனக்கு உங்க ஸ்கிரீன் தெரியல மேம், எனக்கு எம்டியா தான் செக்யூர் மட்டும்தான் தெரியுது. அப்படியா? மித்தவங்களுக்கு ஓகே, இப்ப தெரியுது மேம். தெரியுதா? வாட் இஸ் திஸ் கால்ட்? மேம் இது ஒரு ஃபைல் மேம். ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், நாட் ஜஸ்ட் ஃபைல். The whole thing is இது. ஓகே, இந்த ஃபைல்ல என்ன எதுக்காக இது காட்டுறேன்னா, you see the size என்ன மீனிங்? இந்த ஃபைல் வந்து எவ்வளவு பெருசா இருக்குன்னு அர்த்தம். கிலோபைட்ஸ், இட்ஸ் இன் கேபி, நாட் ஜிபி, இட்ஸ் இன் கிலோபைட்ஸ். இந்த ஃபைல் பாத்தீங்கன்னா, if I take ரெண்டு ஃபைல் இருக்காங்க. You see the file? Same information, file session, PNG and PDF. PDF na you all know what PDF is. PNG na என்ன file? Okay, I hope you all know what dot something means. The file extension. அது என்ன மாதிரி file அப்படி காட்டுது இது. Okay? So இது PDF, you all know what PDF is. I cannot open பண்ணா உங்களுக்கு தெரியாது. But anyways, I have to okay, I have to share my entire screen. Okay, ஒரு நிமிஷம், I'll do that. Okay, நான் வந்து இப்போ PDF ஓபன் பண்ணேன். So that is your PDF document, and then I'm going to go exact same thing. நான் வந்து PNG ல இருக்கு. What is PNG? Anybody know what is PNG? PNG னா என்னது? Anybody know? Image file. It's an image file. Okay, so exact same thing as an image. Okay, exact same thing, the same online programming whatever, அதே தான் இதுவும். என்ன டிஃபரன்ஸ்? என்ன ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ்? ஒன்னு வந்து டெக்ஸ்ட். PDF is just a text. டெக்ஸ்ட்னா என்னது? just letters and little bit of image there. But PNG எல்லாமே image. You see the size of the file? இது கம்மி, இது ஜாஸ்தி. எந்த ஃபைல் பெருசா இருக்கு? PDF மேம். PNG ஃபைல். PDF ஜாஸ்தியா இருக்கு யார் சொன்னதுக்கோ? PDF ஓட சைஸ் என்ன? Talk guys, you don't have to raise hand. நீங்க சொல்லுங்க. PDF ஓட சைஸ் என்ன? தெரியாது. இத போட்டு பாருங்க, சைஸ் இருக்கு இல்லையா? சைஸ் இந்த இடத்துல போட்டு பாருங்க. 84 KB. KB னா கிலோபைட்ஸ். எஸ் மேம். PNG ஓட சைஸ் என்ன? 370 KB. 370, right? It's like 3 times more. ரெண்டும் ஒரே கண்டென்ட் தான். நான் காட்டினேன், ரெண்டோட கண்டென்ட்டும் காட்டினேன். ரெண்டுமே லுக்ஸ் த சேம் திங். பட் ஒரு ஃபைல் வந்து ஜாஸ்தி, இன்னொரு ஃபைல் வந்து கம்மி. ஏன் அப்படி? PNG is an image file. Okay, images always take more space. File size is more. இந்த PNG ஃபைலை நீங்க வந்து இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணி உங்க போன்ல வந்து நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னு வைங்க. அதுக்கு என்ன மீனிங்? நான் அரிசி 1 கிலோ அரிசியில வந்து கொஞ்சம் சாமான் எடுக்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஈக்குவலன்ட். உங்ககிட்ட 1 GB டேட்டா இருக்கு, அதுல 317 இது கம்ப்ரஸ் ஆகி வரும். பட் நிறைய வந்து உங்க டேட்டால இருந்து நீங்க கன்சியூம் பண்றீங்க. உங்க டோட்டல் டேட்டா வந்து 1 GB, அதுல 317 வந்து இந்த ஃபைல்லே வந்துருது. not exactly 300, but anyways, the image file எடுத்தீங்கன்னா உங்க டேட்டால இருந்து நிறைய நீங்க யூஸ் பண்றீங்கன்னு அர்த்தம். இமேஜ் யூஸ் பண்ணீங்கன்னா, வீடியோ யூஸ் பண்ணீங்கன்னா, ஏன்னா வீடியோ இமேஜ்ல எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு அதுல, அதனால டேட்டா காலியா போகுது சீக்கிரமா. you are using up lot of information.
வீடியோன்றது நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. Text, when I say text, what is text? Okay, this is a text file. Okay, that text is text. எந்த படங்கிடம் எதுவும் இருக்காது. It's just ABCD 1 2 3. That is what the text means. It's opening, little slow. See, all these are text. This is called text file. Okay, all these are text. There's no nothing. And if you see this, the size of this one, it's very small, 14 KB. Okay, புரிஞ்சுதா? Yes, ma'am. So when you are நீங்க உங்க டேட்டா வந்து இவ்வளவு 1 GB இருக்குது அப்படின்னா டிபெண்டிங் ஆன் என்ன மாதிரி இன்ஃபர்மேஷன் நீங்க யூஸ் பண்றீங்க. நீங்க எப்பவுமே நியூஸ் பேப்பர் என்னது ஒரு டெக்ஸ்ட் மட்டும் தான் அனுப்பிட்டே இருக்கீங்க, வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் மட்டும் தான் பண்றீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு லாஸ்ட் ஃபார் a long time. இல்ல அதுக்கு பதிலா நீங்க எப்ப பார்த்தாலும் வீடியோ தான் பாக்குறீங்கன்னா வீடியோ டேக்ஸ் அப் a lot of space. So let's see, I don't think videos. You see the video or size பாருங்க, 3000 4000, right? You see the size 10 மடங்கு கூட. PDF file only had 30 14 இருந்தது, 80 இருந்தது. இது 3600 4000 இருக்கு எனக்கு வீடியோஸ். So video takes up a lot of space. So அதனால when you guys tell me YouTube பாத்தீங்கன்னா சீக்கிரமா காலியா போகுது. ஏன்னா YouTube has a lot of data in it, lot of information in it. It will dry up உங்களோட டேட்டா வந்து சீக்கிரமா காலி ஆயிடும். ஸோ டேட்டாவுக்கு என்ன மீனிங்னா, இது நெட்வொர்க் டேட்டானா எவ்வளவு வச்சிருக்கீங்க. அந்த ரைஸ் எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி அமௌண்ட், தட் இஸ் த டோட்டல் குவான்டிட்டி. ஆப், எவ்ரி ஆப் கன்சியூம்ஸ், சாப்பிட்றது இண்டிவிஜுவல் சாப்பிட்றது மாதிரி. 10 பேர் சாப்பிட்றாங்கன்னா யார் கொஞ்சமா சாப்பிட்றாங்க, யார் நிறைய சாப்பிட்றாங்க. யூடியூப் நிறைய சாப்பிடுது, அண்ட் வாட்ஸ்அப் மாதிரி சமாச்சாரம் கொஞ்சமா சாப்பிடுது. அகைன் ப்ரொவைடட் வாட்ஸ்அப்ல நீங்க வந்து டெக்ஸ்ட் மட்டும் தான் அனுப்புறீங்க, வீடியோ ஷேர் பண்ணல அப்படின்னா. ஒரு கைண்ட் ஆஃப் ஐடியா வந்ததா? எஸ். Yes, ma'am. Okay, so when you guys இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது try to understand it more. இதுக்காக சொல்றேன். So back to my original question, ராஜி சொன்னாங்க ChatGPT யூஸ் பண்ணா கம்மியா வருது, Chrome யூஸ் பண்ணா ஜாஸ்தியா வருதுன்னு சொல்லிட்டு. I don't know. Again, Chromeல என்ன பண்றீங்க? Chromeல நீங்க யூடியூப் பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி நிறைய வரத்தான் செய்யும். நான் என்னோட கொஸ்டின் வந்து ஒரே கொஸ்டின். இப்போ நீங்க வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறீங்க, give me free என்னது வயர்லெஸ் குக்கிங். அந்த கொஸ்டினை குரோம்ல கேட்டா என்ன, அந்த கொஸ்டினை ChatGPTல கேட்டா என்ன? that is the comparison. One thing to keep in mind, இது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும். நீங்க வந்து உங்க டேட்டா பத்தி கவலைப்படுறீங்க இல்லையா, எந்த இதுல யூஸ் பண்ணா டேட்டா கம்மியாகும். that is a valid concern. நமக்கு அதான் தேவை. டேட்டா வந்து நிறைய நேரம் வரணும். நமக்கு எந்த ஆப்ல யூஸ் பண்ணா டேட்டா கம்மியா வரணுன்றது நம்ம கவலை. ஆனால் ChatGPTல எப்படி ChatGPT ஒர்க் ஆகுதுன்னு யாருக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்க வந்து ChatGPTல ஒரு கொஸ்டின் டைப் பண்றீங்க, என்ன ஆகுது? What happens next? I have 9 minutes. ஸோ நீங்க அனுப்புற கொஸ்டின் வந்து இன்டர்நெட் வழியா ChatGPTயோட சர்வர்ஸ்க்கு போகுது. அங்க போய் ChatGPT இஸ் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் கொஸ்டின் அண்ட் தென் கிவ் தி ஆன்சர். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராசஸ், அந்த ப்ராசஸ்க்கு வந்து நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவை. பிகாஸ் அந்த ChatGPT வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல ரன் ஆகுது. அந்த மாதிரி கம்ப்யூட்டர் வந்து நம்ம லேப்டாப் கிடையாது. ChatGPT மாதிரி சமாச்சாரங்கள் ரன் பண்ற கம்ப்யூட்டர்ஸ் வந்து it takes a lot of electricity, power, current it consumes ரொம்பவே, அதாவது நம்மளால இமேஜின் பண்ண முடியாது அந்த அளவுக்கு it takes up energy. Okay, so any small question we ask, நம்ம கேட்கிற கொஸ்டினுக்கு பின்னாடி பேக்ரவுண்ட்ல நிறைய கரண்ட் தேவை. அதே கொஸ்டின் நீங்க குரோம்ல கேட்டீங்கன்னா it doesn't take that much power. ஏன்னா Chrome is search engine. சர்ச் பண்றதுக்கு
ஜாஸ்தி கரண்ட் செலவாகாது. பின்னாடி நமக்கு கிடையாது, நமக்கு ஒரே கரண்ட் தான். அந்த பின்னாடி சர்வர் அப்படி சொல்றாங்க இல்லையா, அந்த சர்வருக்கு ChatGPT ஆர் whatever Copilot அந்த மாதிரி சமாச்சாரங்கள் டேக்ஸ் அப் a lot of energy. In this case இது கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. சர்ச்க்கு அவ்வளவு கரண்ட் தேவை கிடையாது. இப்ப எல்லாரும் ChatGPT யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுனால நிறைய இப்ப யூஎஸ்லயும் சரி நிறைய கண்ட்ரீஸ்ல they are starting to build what they call data centers. நிறைய இந்த கம்ப்யூட்டர் ஹை பவர் கம்ப்யூட்டர், it needs really high power computer. நம்ம லேப்டாப்ல ஒன்றும் கிடையாது. they are building high power computers. அந்த கம்ப்யூட்டரை ரன் பண்றதுக்கு நிறைய எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது, which means நிறைய தண்ணி செலவாகுது, நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகுது. உங்க கம்ப்யூட்டரே குட்டியோண்டு உங்க லேப்டாப்பே ரொம்ப நேரம் ரன் பண்ணீங்கன்னா, டச் பண்ணீங்கன்னா லேப்டாப் கொஞ்சம் ஹாட்டா இருக்கும் இல்லையா? எல்லாரும் யாரா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? எங்க மெஷின் வந்து கொஞ்சம் ஹீட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. எனிபடி நோ? உங்க மிக்சியையே ரன் பண்ணீங்க, நிறைய நேரம் மிக்சி ஓட்டுனீங்கன்னா மிக்சி சூடாயிடும். யாரா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு மெஷினை நிறைய நேரம் ரன் பண்ணா சூடாகும், தெரியுமா தெரியாதா? ரைட். ஸோ சாதாரண இது பண்ணும்போதே இவ்வளோன்னா, இந்த மாதிரி கொஸ்டின் உலகத்துல எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் ChatGPT யூஸ் பண்றாங்க. அதெல்லாம் போய் they have many machines. அது ஜென்ரேட் பண்றது இட்ஸ் எக்ஸ்ட்ரீம் ஹீட், இது நிறைய ஹீட் ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அந்த ஹீட்டை கூல் பண்றதுக்கு தண்ணி ஊற்றணும். ஸோ பிகாஸ் ஆஃப் ChatGPT உலகத்துல there's a lot of electricity நிறைய ஸ்பெண்ட் பண்றாங்க, நிறைய தண்ணி ஸ்பெண்ட் பண்றாங்க, நிறைய ஹீட். ஸோ நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ தட் இஸ் தி அதர் சைடு. நம்ம ChatGPT வந்ததுல ஆகா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்றோம். On the other side, because of ChatGPT and all these LLMs, negative things are also going. So it's the other side of the coin. ஒரு காயினுக்கு ரெண்டு சைடு இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஒரு காயின் என்ன மீனிங்? நம்ம காயின் has two sides. What are the two sides? Heads and tails. இல்லையா? நம்ம ஒரு ரூபாய் காயின் எடுத்தோம்னா ஒரு பக்கம் ஒரு மாதிரி ரெண்டு பக்கம் இருக்கு. ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கு. அதே மாதிரி இந்த ChatGPT யூஸ் பண்றோம்னா இந்த மாதிரி AI மாடலுக்கு there are two sides to it. One side it's very easy for us, information நிறைய வருது, whatever. The other side another, இந்த மாதிரி there is lot of energy is getting spent. So Microsoft மாதிரி கம்பெனி எல்லாம் they are trying to build it under the sea. அந்த டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் கடலுக்கு நடுவுல they are building it. So that கொஞ்சம் கூலா இருக்கும். இடம் இல்லை உலகத்துல, இடத்துக்கு எங்க போறது? ரைட். எப்படி அவ்வளவு ஜென்ரேட் கரண்ட் வேணும்னா கரண்ட்டுக்கு எங்க போறது? எங்க இருந்து இவ்வளவு கரண்ட் வரும்? ரைட். So yeah, that's the other side of it. Okay, all right. Something I was not planning on talking about. இதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா just so that நீங்க எதனா ரீட் பண்ணீங்கன்னா go read about many things, not just yes. முகமது மேம், நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கலாம் மேம்? யாராலும். the whole point is to ask questions. மேம், இப்போ ChatGPT வந்து 2021 தான் லான்ச் ஆச்சுன்னு சொல்றாங்க. நான் கூகுளில் சர்ச் பண்ணேன். அப்போ அந்த ChatGPT வந்து மல்டிபிள் நிறைய இது நம்ம என்ன கேட்குறோமோ அது உடனே கொடுக்குதுல்ல மேம்? நிறைய டேட்டாஸ்லாம் உள்ள இருக்குல்ல மேம்? அந்த ChatGPT தயாரிக்க எத்தனை வருஷம் மேம்? எவ்வளவு நாள் அவங்க ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஆஃபீஸ்ல ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க? அவங்க ஸ்பெண்ட் few years and they are all very highly technical PhD students. OpenAI company, Sam Altman. Number of years, எனக்கு exactly number of yearsலாம் எவ்வளோன்னு தெரியாது, but many years, 4-5 years of when we say ChatGPT, it's not just அந்த எப்படி எழுதினாங்கன்றது, அதுக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட்வேரும் வேணும், கம்ப்யூட்டரும் அதுக்கு ஏற்ற மாதிரி வேணும், நிறைய சிப் அதுக்கேற்ற மாதிரி ஹார்ட்வேர் சிப்பும் வேணும். இது எல்லாமே ஓவரால் நிறைய நாள் நடந்தது. NVIDIA is the company that makes the chips, right? So அந்த ஒழுங்கா உங்களோட ChatGPT இது அவங்களோட டேட்டாவை இது பண்றதுன்னா என்ன மீனிங்னா, ChatGPT collected data from everywhere. That's the first thing for ChatGPT. அந்த collected dataனா என்ன மீனிங்? ChatGPT நிறைய புக் ரீட் பண்ணிருக்கு, நிறைய வெப்சைட்டை ரீட் பண்ணிருக்கு, நிறைய சினிமாவை ரீட் பண்ணிருக்கு. அதெல்லாம் எழுதுறதுக்கு ரொம்ப வருஷமா இருந்தது. அந்த வருஷமா இருந்த இன்ஃபர்மேஷனை தான் ChatGPT கன்சியூம் பண்ணியிருக்கு. அதை டெவலப் பண்றதுக்கு many years. பட் அந்த டெவலப் பண்றதை ரன் பண்றதுக்கு யூ நீட் சிப்ஸ் ஃபார் தட். சிப்னா ஹார்ட்வேர் சிப், நாட் நம்ம சாப்பிட்ற பொட்டேட்டோ சிப் கிடையாது, ஹார்ட்வேர் சிப்ஸ்.
அது ஜென்ரேட் பண்றது வேற கம்பெனி. அவங்க தே டுக் மெனி இயர்ஸ் டு டூ தட். எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல தே புட் எவ்ரிதிங் டுகெதர் அண்ட் தென் தே கேம் அப் வித் ChatGPT. Yeah, ChatGPT didn't happen overnight. It happened over many years. But அந்த many yearsல டெக்னாலஜியும் அட்வான்ஸ் ஆயிருக்கு. ChatGPT-யோட சப்போர்ட்டிங் டெக்னாலஜி லைக் த ஹார்ட்வேர். அதுவும் சைட்ல ChatGPT-க்காக அவங்க பண்ணல, சைட்ல ஏஐக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. ChatGPT got it and then it all came together. So yes, it's a very time consuming thing. So anyways, என்ன சொல்ல வந்தேன்னா, try to read about more things. Learn about more things. அதுக்கு நீங்க ChatGPT போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. கூகுள்ல போய் I want to learn more about எப்படி ChatGPT ஒர்க் ஆகுதுன்னு. I know you said தமிழ்ல வராதுன்னு சொன்னீங்க, பட் பரவாயில்ல, இங்கிலீஷ்ல வந்தாலும் பரவாயில்ல. ஸ்டார்ட் ரீடிங் இன் இங்கிலீஷ். அது ஒரு வெப்சைட் இது பாத்தீங்கன்னா எதுனா ஒரு வெப்சைட் எக்ஸ்பிளைன் பண்ணும், which is easier to நிறைய கரண்ட் செலவாகாது ChatGPT கேட்கறத விட. So there are some things you have to ask Chrome. There are some things you can ask ChatGPT. Okay, not everything should be ChatGPT. All right, any questions? We're going to end, and I also had an announcement. Next week full no class because I am traveling. We can do something like what we did last time. Anybody interested in hosting? We can talk about the supermarkets. Anybody interested in hosting? போன தடவை நான் போகும்போது உங்களுக்கு தான் பண்ண சொல்லி செஞ்சேன். Just 1 week, next Thursday மட்டும். Actually, I'm in India on Thursday. Anybody? Raji? சொல்லுங்கம்மா. Next week நீங்க இந்த செஷன் நீங்க ஹோஸ்ட் பண்றீங்களா? ஓகே. I want everybody to give it a shot. ஓகே மேம். 1 hour-க்கு, and then the topic is supermarket. You have to talk about supermarket. Okay, so you should run it. All right, good, very good. All right, so that's what we'll do. No class on Tuesday, and yeah, you guys do it. I mean, I want to have one class either. Please go ahead and do the attendance. Panunga. You can either do it on Tuesday or Thursday. It's up to you. Just one class next week. அதுக்கு அடுத்த வீக்கு I think I'll call from ஊர்ல இருந்து கால் பண்றேன். When do you want to do it? Tuesday or Thursday? Okay, Thursday. Okay.